நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியாது. என் வயசில் எனக்கு யாரும் சொல்லி யாரும் இல்லை. பட் உனக்கு சொல்கிற யார் சொன்னாலும் ஈவன் தோ இட் கேன் பி ட்ரோல், அதை வந்து அவங்கள வந்து ஒரு பிரதராக பாரு, இல்லை ஃபாதர் ஃபிகராக பாரு, இல்லை அம்மாவை பாரு, அவங்கள்ட்ட இமீடியட்டாக சாரி சொல்லு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இஸ் அ வெரி குட் லேர்னர். கண்டிப்பாக இவனும் வருவான். தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஃபைண்ட், ஒரு ப்ராமிசிங் நடிகர் கிடைச்சிருக்காரு. அண்ட் டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ் வித் ரிகார்ட் டு த ஸ்ட்ரகிள்ஸ், the performances he went through the film, I would now like to call the phoenix of the film, Surya Sethupathi. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா உங்கள் டைமை கொடுத்து இங்கே வந்திருக்கிறதுக்கு, அண்ட் நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்கீங்க. அண்ட் அது ரொம்ப நல்லா இருக்குது அந்த ரெஸ்பான்ஸு. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ கிடைக்கும் எனக்குன்னு. இந்த நெகட்டிவ்லாம் தாண்டி பார்த்தவங்க எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னது வந்து அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அண்ட் இது எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்த அனலரசு சார், இன்றைக்கி நீங்கள் என்னை சூஸ் பண்ணலன்னா நான் இந்த இடத்துல இல்லை சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். ராஜலக்ஷ்மி மேம் இந்த ஜேர்னியில் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். அவங்க இந்த படத்தோட ப்ரொடியூசராக இல்லாமையும் எனக்கு ஒரு இமோஷ்னல் சப்போர்ட்டாகவும் இருந்திருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி மேம். அண்ட் கூட நடித்த எல்லா கோ ஆர்டிஸ்ட்டும் அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா நானும் இன்றைக்கி இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது. நான் நிறையா பேச முடியல, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் முக்கியமாக வேல்ராஜ் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா போன வாட்டி சொல்ல மறந்துட்டேன், அது பதட்டத்தில் விட்டுட்டேன். அவரும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வேல்ராஜ் சார் அண்ட் சாம்சியஸ் சார். படம் ரொம்ப சூப்பராக போகுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அடுத்த படத்தில் சீக்கிரம் பண்ணிவிட்டு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபீனிக்ஸ் இந்த படத்துக்கு நம்ம இதுதான் டைட்டில் வச்சுருக்கோம்னு ஃபர்ஸ்ட் டைம் சொன்னப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஃபீனிக்ஸ் வீழான் அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டப்போ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னாங்க. பட் வாட் ஐ குட் லேர்ன் ஃப்ரம் இட் இஸ், Phoenix is not just a film, it's a symbol of rise after struggle, strength after pain and hope after failure. ஸோ நம்ம பொதுவாகவே ஒரு மூவியில் வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் தாறுமாற பயங்கரமாக இருக்கும். அண்ட் மாஸ்டர் வந்து ஒரு படத்துக்கு கோரியோகிராஃப் பண்ணுறாங்கன்னா அதோட ஸ்டண்ட்டோட ஒரு சீனை வந்து எலிவேட் பண்ணிடுவார். ஸோ when a stunt director becomes the filmmaker of the film னா அதுக்கு வந்து நீங்கள் சொல்லவே வேண்டாம், அந்த ஸ்டண்ட்ஸுக்கு வந்து பஞ்சமே இல்லாத அளவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபீனிக்ஸ் படம் பார்த்து அத்தனை பேரும் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரா, ரியலிஸ்டிக் அண்ட் ஒரு மாசியான ஒரு படமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அண்ட் நாட் ஜஸ்ட் தேட், ஸ்டன்ஸ்க்குனும் ஒரு பக்கம் முக்கியத்துவம் இருக்குது, இமோஷனல் வேல்யூ அண்ட் ஸ்டோரிக்கான ஒரு கனெக்டும் ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்தாங்க முதல் படத்துலேயே. அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் 250+ ஃபிலிம்ஸ் அக்ராஸ் இந்தியன் சினிமா வித் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் த கண்ட்ரிக்குள்ளே நம்மளுக்கு அடுத்ததான் வந்து இன்னொரு கால் எடுத்து வச்சிருக்காரு நம்ம அனலரசு மாஸ்டர் ஆஸ் அ டைரக்டர். ஸோ கேப்டன் ஆஃப் த ஷிப் அனலரசு மாஸ்டர் அவர்களே இப்போது பேச அழைக்கிறோம். பேசலாம். நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. 31 வருஷம் ஜர்னிக்கு அப்புறம் ஒரு டைரக்டராக நான் ஒரு பரிமாணம் ஆகிறதுக்கு வந்து எனக்கு ஆசை வந்தது. அதை நான் முயற்சி பண்ணும்போது எனக்கு முதுகெலும்பாக, சப்போர்ட்டாக, உறுதுணையாக, ஃபேமிலியும் பேரலாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, டேக் கேர் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த எனது ஒய்ஃப் ராஜலக்ஷ்மி, அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி, ஃபஸ்ட்டு நன்றி அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தென் சூர்யா பற்றி நான் லாஸ்ட்டில் வரேன். I'll come back again. டெக்னீஷியன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேல்ராஜ் சார், எல்லாருக்கும் தெரியும், அவரோட படங்கள் நிறைய படம் பார்த்துருப்போம். அவரோட ஹார்ட் ஒர்க், அவர் ஃப்ரேமிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜென்ரலாகவே பிடிக்கும். பட் இந்த கதைக்கு வந்து, இந்த படத்துக்கு வந்து அப்படி ஒரு விஷுவல் சென்ஸ் உள்ள ஒரு டிஓபி தான் வேணுன்றது டே ஒன்லேருந்து நான் டிசைட் பண்ணது. தென் நான் அப்ரோச் பண்ணும்போது இந்த படத்துக்கு இன்னும் சொல்லாமல் அக்செப்ட் பண்ணி இந்த படத்தில் இன்னொரு பில்லராக, எனக்கு இன்னொரு பிரதராக என் ஷோல்டர் கூட நின்று என்னை வந்து வழி நடத்தி இந்த படத்தை முடிச்சு கொடுத்தது வேல்ராஜ் சாருக்கு நன்றி. அண்டு சாம்சியஸோட படங்கள் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். என்னோட ரொம்ப நெருக்கமான படங்கள் கைதி அண்டு விக்ரம் வேதா, விஜய் சேவசன் நடித்தது. ஸோ அந்த 2 படங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி உத்வேகத்தை கொடுத்தீங்கன்னா, அவரோட மியூசிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த படத்துக்கு. அதே மாதிரி என் படத்துக்கும் மியூசிக்கலி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸே இருந்துச்சு. ஸோ சாம் மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது ஒய்ஃப் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலான்னாங்க. அவர் அப்ரோச் பண்ணோம். அண்ட் அவரும் நோ சொல்லாமல் இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் ஹீ கேவ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துக்கு எப்படி வேல்ராஜ் ஒரு பில்லர் மாதிரி இருக்காரோ, சாம்சியஸும் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர். ஸோ சாம்
அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல, வேல்ராஜ் சார் வர முடியல. அவங்களுக்கு என்னோட நன்றிகள். அண்ட் எடிட்டர் பிரவீன் கேஎல், அவரோட ஒர்க் நல்லா இருந்தது. சேம் டைம் லாஸ்ட் மினிட்ல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்ஸ் கொஞ்சம் பண்ண வேண்டிய நேரத்தில் அவரோட பிஸி இருந்தனால எனக்கு ரூபனோட சப்போர்ட் பண்ணார், எடிட்டர் ரூபன், அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மதன் ஆர்ட் டைரக்டர். ஸோ இது ஒரு டீமாக நாங்கள் வந்து இது ஒரு புது பையனை வச்சு பண்ணுறோம் அப்படின்றத மீறி ஒரு ஒரு எப்படி ஒரு குவாலிட்டி ஃபிலிம் மேக்கிங்காக கண்டிப்பாக இருக்கணுன்றதில் நான் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணது. தென் ஆக்டர்ஸ் வரலட்சுமி சரத்குமார் ஆகட்டும், சம்பத் சார் ஆகட்டும், அண்ட் ஹரிஷ் உத்தமன், தேவதர்ஷினி மேம், அண்ட் முனா ரமேஷ் சார், முத்துக்குமார் சார், முருகதாஸ் சார், எல்லாருமே, நம்ம திலீபான் அண்ட் விக்கி அண்ட் ஆல்மோஸ்ட். அண்ட் ஒரு பையன் வந்து பேசிட்டு போனான், ரோஹித் ஒரு பையன், அவர் வந்து MMA ஏஷியன் கோல்டு மெடலிஸ்ட். இஸ் அ சாம்பியன், ரியல் சாம்பியன். ஸோ இந்த ரியல் சாம்பியன் மட்டும் இல்லை, இங்கே பார்க்குற ஒரு 28 பசங்க இருக்காங்க இந்த படத்தில். இங்கே நிறைய பேசு பொருளாக சூர்யா மட்டுமே இருக்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்குது. காரணம், இந்த படம் சூர்யாக்காண்டி மட்டும் உருவாக்கப்பட்ட படம் இல்லை. நானும் லான்ச் தான், ரோஹித் மாதிரி இன்னொரு 28 பசங்க லான்ச் ஆகியிருக்காங்க. சூர்யா மேலே வைக்க போகிற ஒரு சில whatever தட், அந்த அவன் மேலே ஒடிக்கால் வைக்கப்படுற குற்றச்சாட்டுகளா இல்லை ஏதோ ஒன்று அந்த பண்ணுறாங்களே, இந்த ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு ஹம்பிளாக ரிக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். நீங்கள் சூர்யாவோட லைஃப்பில் மட்டும் விளையாடல, இந்த 28 பசங்க ஈவன் தோ என்ன மாதிரி டெக்னீஷியனாக இருந்து ஒரு 32 வருஷம் படம் பண்ணி 32 வருஷமாக ஃபைட்டராக இருந்து ஃபைட் மாஸ்டராக இருந்து கம்மியாக ஒரு 100க்கும் மேற்பட்ட தடவை வந்து சாவோட விளிம்பை தொட்டு வந்தவன் நான். என்ன மாதிரி பல பேர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு டெக்னீஷியன் படம் எடுக்க வரும்போது அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்டில் வந்து எல்லாரோட லைஃப்பும் அடங்கி இருக்குன்றதை கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா இட் வில் பி குட். அன்றைக்கி ஒரு நாள் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவர் பேசும்போது ஒரு வார்த்தை அழகாக சொன்னார். விஜய் சேதுபதி சார் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது மதுரையிலேருந்து வந்தார், அவர் ஜெயிச்சோன்னா அவரை பார்த்து ஒரு 100 பேர் வந்தாங்க, இன்னும் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்றைக்கி இப்போ எங்கே என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, 35 வருஷமாக வந்து இறைவன் அருளால் இந்த வேலை செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்து முன்னுக்கு வந்திருக்கேன். இந்த துறையிலேருந்து நான் முன்னுக்கு வந்திருக்கேன். இந்த படம் வெற்றி வந்து இதை என்ன மட்டும் சாராது, உழைச்ச எல்லாருக்கும் சாரும். இன்றைக்கி இங்கே நான் ஜெயிக்கிறேன்னா என்ன மாதிரி இன்னொரு 50 பேர் 100 பேர் வருவாங்க, டெக்னீஷியன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணி முன்னுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நாங்களும் முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை செல்ஃப் அண்ட் மை ப்ரொடியூசர் சைட், எங்கள் டீம் சைட், ப்ளீஸ் இது ஒரு சூர்யா படமாக பார்க்காதீங்க. 28 பசங்களோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. ஸோ இதை வந்து உங்களோட சைட்லேருந்து நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஷோல்டர்ஸும் வந்து பசங்க முன்னுக்கு வருவாங்க, நாங்கள் முன்னுக்கு வருவோம், எங்களால் இன்னொரு சந்ததி முன்னுக்கு வரும். ஸோ இதை நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே கேட்டுக்கிறேன். தென் அகெயின் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நீங்கள் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியே கிடையாது, சினிமாவே கிடையாது. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் சரியான படங்களை சரியான இடத்துல கொண்டு சேர்க்கறதுல உங்களுக்கு தான் அதிக பங்கு இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாருமே உங்களோட கைடன்ஸ் படி தான் நாங்கள் வரோம். நாங்கள் உழைக்கிறது மட்டும் தான் எங்கள் வேலை. உழைச்சி ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறது எங்கள் வேலை. அதுக்கப்புறம் மக்கள்கிட்டையும் மக்கள் மனசுலையும் கொண்டு சேர்க்கறதுல உங்களை தவிர இங்கே யாருமே கிடையாது. ஸோ உங்களோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு கிடச்சி இந்த படம் இந்த அளவுக்கு பேசப்பட்டுக்கிட்டு இருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஒத்துழைப்பும் உங்களோட ஆதரவும் கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சூர்யா பற்றி லாஸ்ட்டாக வரேன். சாரி சூர்யா, மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. தேங்க்ஸ். என் ஒய்ஃப் ரிமைண்ட் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கதை சூர்யா கண்டி பண்ணது இல்லை. ஆனால் சூர்யா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக எங்களுக்கு இருந்தாப்புல. அவனோட டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து கண்ணால் கூட இருந்து 1.5 வருஷம் பிஃபோர் ஷூட் நான் அவனை ட்ரெயின் பண்ணி பார்த்துருக்கேன். அவனோட ஹார்ட் ஒர்க் இஸ் ரிமார்க்கபிள். அது என்னால் அடித்து சொல்ல முடியும். ஒரு ஃபைட்டராக, ஒரு ஃபைட் மாஸ்டராக இந்தளவுக்கு ஒரு கடினமான உழைப்பு பண்ணது இந்த வயசில் ஒரு சின்ன பையனாக பண்ணாப்புல. எஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடச்சாலும் பண்ணியிருப்பாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும்
நான் சூஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு உள்ளே வந்ததுனால அப்போனா ஹார்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அண்ட் அதுக்குண்டான ரிசல்ட்டை இன்றைக்கி எல்லாருமே படத்தில் பார்க்குறோம். அண்ட் டெஃபினெட்லி சூர்யா யூ ஹாவ் அ பிரைட் ஃப்யூச்சர், வெரி குட் ஃப்யூச்சர். யாரை பற்றியும் யோசிக்காத, மனசுக்கு தோணதை பண்ணு. பட் தப்புன்னு தெரிஞ்சால் இம்மிடியேட்டாக மன்னிப்பு கேட்டுரு, அவ்வளோதான். ஓகே, எல்லோரும் கற்றுக் கொடுக்க எல்லாருமே இருக்காங்க. எனக்கு நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியாது. என் வயசில் எனக்கு யாரும் சொல்லி யாரும் இல்லை. பட் உனக்கு சொல்கிற யார் சொன்னாலும், ஈவன் தோ இட் கேன் பி a ட்ரோல், அதை வந்து அவங்கள வந்து ஒரு பிரதராக பாரு, இல்லை ஃபாதர் ஃபிகராக பாரு, இல்லை அம்மாவை பாரு, அவங்கள்ட்ட இமீடியட்டாக சாரி சொல்லு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இஸ் அ வெரி குட் லேர்னர். கண்டிப்பாக இவனும் வருவான், எல்லாத்தையும் கடந்து முன்னுக்கு வருவான். இவனுக்கு உங்கள் எல்லாரோட ஆதரவும் சப்போர்ட்டும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தேவை. ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.